உறவினர் வீட்டில் 13 பவுண்ட் நகைகள் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போன வழக்கில் சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முருகன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவரது மனைவி மஞ்சுளா. கடந்த மே 20ஆம் தேதி பிற்பகல் பணம் எடுக்க சென்ற பொழுது அலமாரி திறந்து கிடந்தது. உள்ளே வைத்திருந்த 13 பவுண்ட் நகைகள் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசில் மஞ்சுளா புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் மஞ்சுளா வீட்டில் தங்கியிருந்த 17 வயது சிறுவன் நகை பணத்தை திருடியது தெரியவந்தது. அவரிடம் நடத்திய விசாரணையில் நண்பர்களான வானரப்பேட்டையை சேர்ந்த உதயகுமார், பூமியான்பேட்டையை சேர்ந்த ஹரிஹரன், வினோபா நகரை சேர்ந்த சுபாஷ் ஆகியோரிடம் திருடிய நகைகளை கொடுத்தது தெரியவந்தது. அவர்கள் நகையை விற்று கார் வாங்கி உல்லாசமாக ஊர் சுற்றியதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து கார் 98,000 ரூபாய் ரொக்கம் 8.6 பவுண்ட் நகைகளும் பறிமுதல் செய்தனர். சிறுவன் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார். மற்ற 3 பேரையும் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பல்வேறு புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் நடந்த மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதேபோன்று அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் மக்கள் கொடுத்த புகார் மனு மீது விசாரணை நடத்தினார். ரெட்டியார்பாளையம், கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலைய, ஏனாம் புறக்காவல் நிலையம், மாகே போலீஸ் ஸ்டேஷனில் மக்கள் மன்றம் நடந்தது. இதில் எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர். பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கொடுத்த புகார் மனுக்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் திடக்கழிவை முறையாக வெளியேற்றப்பட்டதாக தொழில் நிறுவனம், ஓட்டல்கள் சான்றிதழ் பெறாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என மாசு கட்டுப்பாட்டு குழுமம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி தினமும் 100 கிலோவுக்கு மேல் திடக்கழிவு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள், பெரிய கட்டிட வளாகங்கள், அதிகளவு தண்ணீர் பயன்படுத்தும் நிறுவனங்கள் உள்ளிட்டவை அதிக அளவிலான திடக்கழிவு உருவாக்குவோர் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த நிறுவனங்கள் தங்களின் கழிவுகளை முறையாக அகற்றியதற்கான சான்றிதழை கட்டாயம் பெற வேண்டும். இதற்காக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் பதிவு செய்து தேவையான விவரங்கள் மற்றும் கட்டணத்தை செலுத்தி சம்பந்தப்பட்ட நகராட்சி அல்லது கொம்யூனியன் பஞ்சாயத்திலிருந்து சான்றிதழ் பெற வேண்டும். விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி எம்ஜிஆர் பேரவை சார்பில் நடைபெற்ற விழாவில் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநகர எம்ஜிஆர் பேரவை சார்பில் 15ஆம் ஆண்டாக மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் இன்று நடைபெற்றது. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரபாகரன், கோதண்டபாணி, ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சிவக்கொழுந்து, சுத்துகேணி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சியில் பேரவை நிர்வாகிகள் மாசிலாமணி, தமிழ்ச்செல்வம், சித்தானந்தம், தரணி, தேவி, சாம்ராஜ், ரங்கநாதன், சோமசுந்தரம், பரமேஸ்வரி, காமாட்சி, ஜெயராம் உள்ளிட்ட எம்ஜிஆர் பற்றாளர்கள் மற்றும் ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் தமிழ் அறிஞர் மன்னர் மன்னன் 6வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் தமிழறிஞர் மன்னர் மன்னனின் 6வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், விக்னேஷ் கண்ணன், அழகானந்தம், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் மன்னர் மன்னன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புரட்சி கவிஞர் போற்றிய மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் என்ற தலைப்பில் உரையரங்கம் நடைபெற்றது. மேலும் 100 மாணவர்கள் பங்கேற்ற ஓவியப் போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட 15 மாணவர்களுக்கு தலா 300 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டதுடன் பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி ஆதிதிராவிட மாணவ மாணவிகள் விடுதிகளில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து ஆதிதிராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2026-2027 கல்வியாண்டில் புதுச்சேரி ஆதிதிராவிட மாணவ மாணவிகள் விடுதிகளில் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர். மேலும் இம்மாணவர்களுக்கு விடுதிகளில் சேர வருமான உச்சவரம்பு இல்லை. புதுச்சேரி பகுதிகளில் 11 இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளில் 9 இடங்களிலும் இந்த விடுதிகள் செயல்படுகின்றன. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் செயல்படும் இந்த விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் முதுநிலை பட்டப்படிப்பு வரை மாணவ மாணவிகள் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். அரசு, தனியார் பள்ளிகள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார்.
புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலய கும்பாபிஷேக பூர்வாங்க பணிகள் பாலாயனத்துடன் இன்று தொடங்கியது. புதுச்சேரியின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கான பூர்வாங்க பணிகள் இன்று காலை பாலாயன நிகழ்வுடன் தொடங்கின. இதையொட்டி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் கட்டிட பராமரிப்பு, வண்ணம் தீட்டுதல், தங்க முலாம் பூசப்பட்ட மேற்கூரை உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்த திருப்பணிகள் சுமார் 10 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய கோவில் நிர்வாகமும் அறநிலைத்துறையும் திட்டமிட்டுள்ளன. திருப்பணிகள் நடைபெறும் காலத்திலும் தினசரி வழிபாடுகள், சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் வழக்கம் போல தொடர்ந்து நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பூஜை ஏற்பாடுகளை கோவில் சிவாச்சாரியார்கள் கணேஷ், நாகராஜ், சீனு ஆகியோர் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் BNI போஞ்சூர் புதிய வரலாறு. 450 வாரங்களை கடந்து 100க்கும் அதிகமான உறுப்பினர்களுடன் முதல் டைமண்ட் சாப்டர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் BNI போஞ்சூர் சாப்டர் தனது 450வது வார வணிக கூட்டத்தை சிறப்பாக கொண்டாடியதுடன் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட டைமண்ட் சாப்டர் என்ற புதிய மைல்கல்லை எட்டி புதுச்சேரி BNI வரலாற்றில் புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் BNI பாண்டிச்சேரி மாநிலத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ செந்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சாப்டர் உறுப்பினர்களுடன் இணைந்து கேக் வெட்டி இந்த சாதனையை கொண்டாடினர். மேலும் ஒரே நாளில் 12 உறுப்பினர்கள் இணைந்ததன் மூலம் BNI போஞ்சூர் 100 உறுப்பினர்களை கடந்த செஞ்சுரியன் சாப்டர் என்ற பெருமையும் பெற்றது. இதன் மூலம் புதுச்சேரியின் முதல் டைமண்ட் சாப்டர் என்ற அங்கீகாரத்தையும் அதிகாரப்பூர்வமாக பெற்றுள்ளது. தற்பொழுதைய நிர்வாக குழுவில் தலைவர் விக்னேஷ் கணேசன், துணைத் தலைவர் முத்துலட்சுமி, செயலாளர் கார்த்திக் ஆகியோர் சிறப்பான குழு பணியுடன் சாப்டரை வழிநடத்தி இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். இந்த வெற்றி தற்போதைய நிர்வாக குழுவின் முயற்சியால் மட்டுமே உருவானதல்ல. கடந்த 450 வாரங்களாக சாப்டரை வழிநடத்திய அனைத்து முன்னாள் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வழங்கிய அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் தொடர்ச்சியான பங்களிப்பின் விளைவாக இந்த உயரிய சாதனை சாத்தியமாகியுள்ளது. கிவ் அஸ் கெயின் என்ற BNI-யின் தத்துவத்தை செயல்படுத்தி தொழில் முனைவோர்களுக்கிடையே நம்பிக்கையும் வலுவான தொழில் தொடர்புகளையும் உருவாக்கி எண்ணற்ற வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் BNI போஞ்சூர் சாப்டர் இனி மேலும் பல சாதனைகளை நோக்கி பயணிக்க தயாராக இருப்பதாக உறுப்பினர்கள் உறுதியளித்தனர். நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக சாப்டரின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் சேர்க்கை, தலைமைத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்டு சாதனை படைத்த பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சேவையை பாராட்டி நடைபெற்ற இந்த கௌரவ விழா நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. 450 வாரங்கள், 100க்கும் அதிகமான உறுப்பினர்கள், முதல் டைமண்ட் சாப்டர். புதுச்சேரி BNI வரலாற்றில் BNI போஞ்சூர் சாப்டர் பதித்திருக்கும் இந்த மைல்கல் தொழில் முனைவோர் உலகத்தில் ஒரு முன் உதாரணமாக அமைந்துள்ளது. நெல்லிக்குப்பம் கடலூர் பகுதியில் விபத்துகளை தடுக்கும் நடவடிக்கையாக காவல் ஆய்வாளர் வேலுமணி ஏற்பாட்டில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. நெல்லிக்குப்பம் கடலூர் சாலையில் அடிக்கடி ஏற்பட்டு வந்த சாலை விபத்துகளை குறைக்கும் நோக்கில் நெல்லிக்குப்பம் காவல் ஆய்வாளர் வேலுமணி அவர்களின் ஏற்பாட்டில் முக்கிய இடங்களில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை மூலம் வாகன ஓட்டிகள் வேகத்தை கட்டுப்படுத்தி பாதுகாப்பாக பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக விபத்துகள் அதிகம் நிகழும் பகுதிகளை கண்டறிந்து அங்கு பேரிகார்டுகள் நிறுவப்பட்டால் சாலை பாதுகாப்பு மேம்படுத்துவதோடு விபத்துகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டை வரவேற்றதுடன் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் ஏற்பட்ட மோதலில் தூய்மை பணியாளர் கைது செய்யப்பட்டதாக குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் 2 தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக போலீசார் 3 தனித்தனி வழக்குகளை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிறந்தநாள் பேனர் தொடர்பாக ஏற்பட்ட தகராறு மருத்துவமனைக்குள்ளும் மோதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கில் பிரபா தரப்பை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் முரளியை போலீசார் கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்துள்ளனர். மோதலில் அவர் சம்பந்தப்படாமல் வேடிக்கை பார்த்ததாகவும், உடல்நலக்குறைவு இருந்த நிலையிலும் பணியில் இருந்தபொழுது கைது செய்யப்பட்டதாகவும் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் குற்றம் சாட்டியுள்ளனர். முரளி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை மறுபரிசீலனை செய்து அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என அவரது குடும்பத்தினர் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் 15க்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடத்தி ஈஸ்ட் கோஸ்ட் தனியார் மருத்துவமனை சாதனை படைத்துள்ளது.
புதுச்சேரியில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் ஹாஸ்பிட்டல் தனது டாக்டர் ஈசி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்பின் மூலம் 15க்கும் மேற்பட்ட சிக்கலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஹெர்னியா, பித்தப்பை, புரோஸ்டேட், சிறுநீரகம், பெருங்குடல், மகளிர் நோய் மற்றும் உடல் பருமன் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் துல்லியமாக மேற்கொள்ளப்பட்டு குறைந்த வலி, குறைவான இரத்த இழப்பு, விரைவான குணமடைதல் உள்ளிட்ட பலன்கள் கிடைப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராம் கூறுகையில், நிபுணர்கள் மருத்துவர்களின் அனுபவத்துடன் உலகத்தரம் வாய்ந்த ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை இணைத்து பாதுகாப்பான சிகிச்சை வழங்கப்படுவதாகவும், இதனால் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார மக்கள் உயர்தர சிகிச்சைக்காக பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள பழமையான பேருந்து நிழற்குடையை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள அந்த மனுவில், பல ஆண்டுகளாக பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி வரும் இந்த பேருந்து நிழற்குடை தற்பொழுது மிகவும் பழுந்தடைந்த நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் மழைக்காலங்களில் பயணிகள் கடும் சிரமத்தை எதிர்கொள்வதுடன் போதிய இருக்கை வசதி, மின்விளக்கு மற்றும் சுத்தமான சுற்றுப்புறம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலை இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிழற்குடை எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பற்ற சூழலில் பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அந்த பழமையான பேருந்து நிழற்குடையை முழுமையாக புதுப்பித்து தேவையான அடிப்படை வசதிகளுடன் சீரமைத்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நந்தா சரவணன் வலியுறுத்தியுள்ளார். காஸ்மோபாலிட்டன் ரிலையன்ஸ் சங்கத்தின் தலைவர் ஜி.வி. கிருஷ்ணமூர்த்தி பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் தொழிலதிபரும் காஸ்மோபாலிட்டன் லைன்ஸ் சங்க தலைவருமான ஜி.வி. கிருஷ்ணமூர்த்தியின் பிறந்தநாள் விழா சங்க நிர்வாகிகளால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக அண்ணா சாலை, ஜெயின் கோவில் எதிரே துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அசைவ உணவு மற்றும் போர்வை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வள்ளலார் சாலையில் உள்ள சாலையோர ஏழை பெண் வியாபாரிக்கு பெரிய நிழற்குடையும் 2 சிறப்பு குழந்தைகளுக்கு சக்கர நாற்காலிகளும் வழங்கப்பட்டன. மேலும் துப்ராயப்பேட்டை பகுதியில் உள்ள தொழுநோய் நல காப்பகத்தில் நடக்க முடியாத வயதான பெண்மணிக்கு கால்கட்டை மற்றும் போர்வை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் திருவேங்கடம், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர், நிர்வாகி திருவேங்கடம் உள்ளிட்ட லைன் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கீடு ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பயனாளிகளுக்கு வழங்கினார். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நிரவித்தரிப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 26 பயனாளிகள் மற்றும் 2ஆம், 3ஆம் கட்ட தவணை நிதி பெறும் 18 பயனாளிகள் என மொத்தம் 46 பேருக்கு சுமார் 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை நிரவித்திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் ஆர். கோபிநாதன், திருப்பட்டினம் கள ஆய்வாளர் வரதராஜ், பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன், அரசு அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் நிர்வாகி அனிஃபால் நேருவின் திருமண நாளை முன்னிட்டு OSPS ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சமூக சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ப்ராஜெக்ட் அன்னபூர்ணா என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டேரியன் அனிஃபால் நேரு, அனிஃபால் லத்தீஷியா சாண்ட்ரா திருமண நாளை முன்னிட்டு இந்த அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் திருமண நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் அனிஃபால் நேரு, அனிஃபால் லத்தீஷியா சாண்ட்ரோ கேக் வெட்டி அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. பின்பு இல்லத்தில் உள்ள கன்னியாஸ்திரிகள் அனிஃபால் நேரு, அனிஃபால் லத்தீஷியா சாண்ட்ராவுக்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் கன்னியாஸ்திரிகள் மற்றும் முதியோர்கள் அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ராம்குமார் மற்றும் டாக்டர் பிரசன்னா, பாலா, ரோட்டேரியன் சங்கர், டாக்டர் ஸ்ருதி, பிரேம் ராஜா, சிவராஜ், தாமஸ், குணசேகர், லியோ மர்சல், ராமகிருஷ்ணன், மீரன், இந்தர்நாத், ஸ்ரீனிவாசன், பீமால், பீனு பாலன், ராஜா ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் நிகழ்ச்சியானது ஆதரவற்ற முதியோர்களை அரவணைத்து அவர்களுக்கு சுவையான மற்றும் சத்தான உணவு வழங்கிய ரோட்டரி சங்கத்தின் இந்த நற்பணியை அப்பகுதி மக்கள் வெறுவாக பாராட்டி வருகின்றனர்.